ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ வாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே அது கூட 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இது கூட சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான், எம்டி குருமா ரெடி. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணுமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.